ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். மற்றொரு அற்புதமான நாளை தேவன் நமக்கு அருளியிருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதற்கும் அவருடைய சமூகத்தில் ஆனந்தமாய் இருப்பதற்கும் அவரை நாம் கனப்படுத்துவதற்கும் மற்றொரு நாளை தேவன் நமக்கு அருளியிருக்கிறார் இல்லையா? எழுந்துட்டீங்களா? குட் மார்னிங். எழுந்துக்கோங்க, தேவனை துதிக்கலாம் வாங்க. ஒருவேளை நீங்க ஏதாவது வெளிநாடுகள்ல இருந்தாலும் எந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் முழு மனதோட கேளுங்க. இது இருதயத்துக்கு அவசியமான விஷயங்கள். தேவன் உங்களோடு பேசுவார். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். மீண்டும் ஒரு விஷயம், உடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது எங்கள் இருதயத்தில் கிரியை செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நிறைய சம்பாதிக்கணும், நல்லா அனுபவிக்கணும். அதுதானே இந்த உலகத்துல மனிதர்களுடைய ஆசை, சிந்தை, லட்சியம். அப்படிதானே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லி இருக்கிறார். பார்க்கலாம் வாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம். ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அவனுடைய வயல்ல பயிர்கள் எல்லாம் நல்லா வளர்ந்திருந்தது. நல்ல செழிப்பான தானியம் அவனுக்கு கிடைத்தது. என்ன செய்வது என்று தனக்கு தானே எண்ணிக்கொண்டு எல்லாவற்றையும் அறுவடை செய்து நான் வைத்துக் கொள்ளுவேன், சேர்த்துக் கொள்ளுவேன், எல்லாவற்றையும் நேர்த்தியா என் எதிர்காலத்திற்கு தேவையானதை ஆயத்தப்படுத்தி என்ன சொல்றன்னு பார்க்கலாம். 19வது வசனத்துல வாசிக்கிறேன். ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்போடே இரு என்று என் ஆத்துமாவோடு சொல்லுவேன். புசித்து குடித்து இளைப்பாரி சந்தோஷமாயிரு. இதே வேலை. சாப்பிடணும், குடிக்கணும், அனுபவிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஈட், ட்ரிங்க் அண்ட் பி மெரி. இல்லையாங்க? இதையே வேறொரு டிரான்ஸ்லேஷன்ல என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா, சாப்பிடு, குடி, நல்லா செக்ஸ், சாப்பிடுறது, புசிக்கிறது, களியாட்டம், இப்படிதான் இருக்கு. இதே மாதிரிதான் இன்னைக்கு எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்கிறது. அன்றாட வாழ்க்கையில பாக்குறோம் இல்லையா? பப்புன்னு, கிளப்புன்னு, மனுஷங்க எத்தனையோ பேர் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்றாங்க. எங்க போய் ஜாலியா இருக்கலாம், எங்க சந்தோஷமா அனுபவிக்கலாம், இஷ்டம் போல நம்ம நடந்துக்கலாம், அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. பாவம், அஞ்ஞானம். ஏதோ ஜாலியா இருக்கலான்னு விபச்சாரத்தில் ஈடுபட்டுட்டேன், ஜாலியா இருக்கலான்னு தான் குடிச்சிட்டேன், ஜாலியா தான் சீட்டாடுறதுக்கு ஆரம்பிச்சேன், ஒரு ஜாலிக்காக தான் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சேன் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் இன்று அந்த பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போயிருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? ஏதோ சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க சம்பாதித்தவைகள் எதுக்காக வீணாக்கணுங்க? உங்களுக்கு திருப்தி இல்லாதவைகள் பின்னால எதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கீங்க? ஆண்டவரும் கேட்கிறார். ஆனால் மனிதன் ஏதோ இந்த உலகத்துல சாதிக்கணும் அப்படின்னு பணம், தனம், பேரு, புகழ், வஸ்து, வாகனங்கள் இருந்தா அதுவே போதும்னு நினைக்கிறான். புசித்து குடித்து இளைப்பாரி. ஞானமற்றவனே, இந்த ராத்திரியில் ஒருவேளை உன் உயிர் போனால் நீ சம்பாதித்தவைகளெல்லாம் யாருடையதாகும்? உண்மைதானங்க. நம்ம எவ்வளவு சம்பாதிச்சு வச்சாலும் உயிர் இருந்தா தானே நம்மளால் அனுபவிக்க முடியும். ஆரோக்கியமா இருந்தா தானே சந்தோஷமா இருக்க முடியும். அவைகள் தேவனால் வரக்கூடியவை அப்படிங்கறத மறந்து போயிடுறோம். பணக்காரங்க ஷிக்காகிறது இல்லையா? பணக்காரங்க மறிச்சு போறது இல்லையா? இவ்வளவுதான் ஓவர்சீஸ்ல இருந்தெல்லாம் இவ்வளவு பெரிய டாக்டர்ஸ் வரவழைச்சாலும், எக்ஸ்பென்சிவான மெடிசின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாலும் உயிரை காப்பாற்ற முடியாம போயிடுச்சுன்னு இன்னைக்கு டாக்டர்ஸ் சொல்றத நாம கேட்கிறோமா இல்லையா? தேவனுடைய பாதுகாவல் இல்லாவிட்டால் நம்ம பணத்தை வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது. பணம் இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சா அது அஞ்ஞானம். இந்த உவமையை சொன்ன பிறகு ஆண்டவர் சீஷர்களிடத்துல 22வது வசனத்துல பாருங்க, அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். எதை உண்போம், எண்ணத்தை உண்போம், எதை உடுத்திக் கொள்ளுவோம் என்று எப்ப பார்த்தாலும் உங்கள் ஜீவனை குறித்தாவது, எதை உடுத்திக் கொள்ளுவோம் என்று உங்கள் சரீரத்தை குறித்தாவது கவலைப்படாதிருங்கள். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? சாப்பாடு முக்கியமா இல்ல உயிர் முக்கியமாங்க? இவ்வளவுதான் ஆகாரம் இருந்தாலும் ஒருவேளை உயிர் இல்லைன்னா எதை சாப்பிட முடியும்?
எவ்வளவு வஸ்திரங்கள் இருந்தாலும் நம்ம சரீரமே இல்லாத போது அதை எப்படி உடுத்திக்க முடியும்? உடல் முழுக்க குஷ்டரோகம் இருக்குன்னு வச்சுக்கோ. உனக்கு கோடிக்கணக்கான மதிப்புடைய நகைகளும் பொன்னும் வெள்ளியும் இருந்தாலும் வஸ்திரத்தை உடுத்தினாலும் உனக்கு ஏதாவது மதிப்பு கூடுமா? அல்லது அவைகளை அணிந்து கொள்வதற்கு தான் உன்னால முடியுமா? ஏங்க, தேவன் அருளிருக்கிற சரீரத்துக்காக தேவனை துதிக்க வேண்டும். வஸ்திரம் இல்லைன்னு அழுறதை விட்டுறணும். ஆண்டவர் அளித்திருக்கிற ஜீவனுக்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். அதை விட்டு விட்டு விதவிதமான பலகாரம் ஆகாரம் நமக்கு கிடைக்கலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க கூடாது. தேவன் அன்றன்ற நாளிலே அன்றன்றைக்கு தேவையானவற்றை நமக்கு அருளி செய்கிறார். கவனிங்க, நம்ம சும்மா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆகாரம் புசிக்கணும், அதுக்கு வேணும், இதுக்கு வேணும், எல்லாத்துக்கும் பிரயாசப்படுறோம். அதாவது வஸ்துக்களை வாகனங்களை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று 24வது வசனத்தில் பார்க்கும்போது, காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. வேதவசனம் சொல்லுது காக்கைகளை குறித்து. கொஞ்சம் நீங்க அதை கவனிச்சு பாருங்க. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளை சேர்த்து வைக்க பண்டசாலையும் அவைகளுக்கு இல்லை, களஞ்சியமும் இல்லை, பெட்டியும் இல்லை, தொட்டியும் இல்லை, சேர்த்து வைக்கிறதுக்கு அதுங்களுக்கு ரூம்ஸ் இல்லை. ஆகாரத்துக்காக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு ஆயத்தப்படுத்தி அதை மறைச்சு வைக்கிறதுக்கு அதுங்களால கூடவே கூடாது. ஆனாலும் தேவன் அவைகளை போஷிக்கின்றார். அதாவதுங்க, நமக்கு வீட்டுல டப்பாவா அரிசி பருப்பு இதெல்லாம் இருக்கலாம். ஆனா எந்த பறவையாவது பாருங்க, அதோடைய கூட்டுல ஏதாவது ஆகாரங்களை கொண்டு போய் பாதுகாத்து வைக்கிறாங்க. அதுங்க கூட்டுல அடுத்த நாளை பத்தி கவலையே படாது. இன்னைக்கு தேவன் வயிற்று நிரப்பி இருக்கிறார், நாளைக்கும் அதேபோல் நிரப்புவார். கவனிங்க, தேவன் அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிறார். நீங்கள் அந்த பறவைகளை பார்க்கலாம் விசேஷமானவர்கள் அல்லவா? ஐயோ, காகங்களையே போஷிக்கிற தேவன் தம்முடைய சாயலாய் தம்முடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்த நம்மை போஷிக்க மாட்டாரா? விசுவாசமே இல்லாததுனாலதான். தேவனிடத்தில் உண்மையாய் விசுவாசத்தோடு இருந்து என் ஆண்டவர் விரும்புவதை செய்ய வேண்டும் என்றே ஆசையோடு கூட தேவனை ஆராதிப்பதற்கு பதிலாக எவ்வளவு காலம் இந்த உலக பிரகாரமானவைகளுக்காக போராடி கொண்டிருப்பதனால்தான் கடைசியில் எதுவுமே மிஞ்சாம போயிடுதுங்க. அதனாலதான் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. நாட்கள் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பைசா மிஞ்சறதில்லைன்னு சொல்ல கேட்டிருக்கோம் இல்லையா எத்தனையோ பேர். நீங்க தேவையில்லாம உலக பிரகாரமான காரியங்களுக்காக வரி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. தொடர்ந்து பாருங்க. பறவைகளை பார்க்கிறோம் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதுனால் உங்களில் ஏவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். சும்மா நான் குள்ளமா இருக்கிறேன், நான் இன்னும் உயரமாகணும்னு எவ்வளவுதான் அவஸ்தப்பட்டாலும் மனிதனால் எப்படியாவது உயரத்தை கூட்ட முடியுமா? வேற விதத்துல ஆக முடியானா? அதாவது முகங்கள்ல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க, மூக்கு இப்படி மாத்தி முகத்தை அப்படி மாத்தி எல்லாம் பண்றாங்க தான். ஆனா ஒரு மனிதனுடைய உயரத்தை கூட்டுகிற அளவுக்கு யாராலும் செய்ய முடியும். ஒருவேளை ஹை ஹீல்ஸ் மாட்டிக்கிட்டு அல்லது ஆர்டிபிஷியல் காலை வச்சுக்கிட்டா உயரமா காண்பிக்க முடியுமே தவிர, நீ எவ்வளவுதான் கவலைப்பட்டாலும் ஏஜ் ஆக மேபி 21 அல்லது 20 இயர்ஸ் வருகிற போது ஒரு உயரத்துக்கு வந்திருப்ப. அதுக்கப்புறம் வளர மாட்டேன். அப்புறம் வளர்ந்துகிட்டே இருந்தா ஆகாசத்தை தொடர அளவுக்கு போயிருவோம். அதுக்கப்புறம் இன்னும் நீ எவ்வளவுதான் வளரணும் அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே உட்கார்ந்திருந்தாலும் கூட அதனால ஒரு முழ அளவு கூட கூட்டிக்க முடியாது. எனவே மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவர்களுக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? உனக்கு நீயே உதவி செய்ய முடியாம உன்னுடைய உயரத்தை கூட்ட முடியாத நிலைமையில நீ இருக்கும்போது, உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளாத நிலைமையில நீ இருக்கிற போது, உன்னுடைய ஆரோக்கியத்தை நீயே காப்பாற்றிக் கொள்ளாத நிலையில இருக்கும்போது, நீ சும்மா சம்பாதிக்கணும் ஏன் கவலைப்பட்டு இருக்க? நாளைக்கு என்ன நடக்குமோ அது நம்ம கையில இல்லையா? அப்போ ஏன் நீ எதுக்காக நாளை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்திருக்க? என்ன சொல்றாரு பாருங்க ஆண்டவர். மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உடைக்கிறதும் இல்லை, நோர்க்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றைப் போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த காட்டு புஷ்பங்கள், அந்த மலர்களை கவனிங்க. அழகா கலர் கலரா இருக்க மலர்களை பாருங்க. அது எந்த உழைப்பும் உழைக்கிறது இல்லை, அவைகள் நூற்கிறதும் இல்லை. அதாவது அவைகள் எதுவும் நாம இப்ப துணியெல்லாம் கலர் நூலை வச்சு தைக்கிறோம் இல்லையா, அப்படி அது செய்யறது இல்லை.
ஆனால் அவைகள் நேர்த்தியாய் அழகா அப்படியே முளைச்சு வருதா இல்லையா? யார் இந்த ஆற்றல்லாம் பண்ணாங்க அப்படின்னு யோசிக்க தோணும். அதோட அந்த மனத்தை, அந்த நறுமணத்தை நாம பார்க்கும்போது எவ்வளவு நேர்த்தியாக தேவன் அவைகளை உருவாக்கி இருக்கிறார். ஈவன் சாலமோன் அந்த மகிமையோடு இருக்கிறதை, அதாவது சாலமோன் கூட அவ்வளவு மகிமையான வஸ்திரங்களை, அலங்காரமுள்ள வஸ்திரங்களை உடுத்தி இருக்கவில்லையா? காட்டு புஷ்பங்கள் காலையில் மலர்ந்து சாயங்காலம் வாடி போகிற அந்த புஷ்பங்களை தேவன் எப்படியெல்லாம் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதை கவனித்து பாருங்கள். இப்படி இருக்க, கவனிங்க 28வது வசனம், இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தேவன் உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஜஸ்ட் காலையில மலர்ந்து சாயங்காலம் வாடி போற பூக்களையே அவ்வளவு அழகாக தேவன் உடுத்துவித்தால், அவருடைய சாயலாய், அவருடைய ரூபத்தின்படி அற்புதமான சரீரத்தை நமக்கு அருளி செய்திருக்கிற தேவன் நம்முடைய சரீரங்களை மூடுவதற்கு, பாதுகாப்பதற்கு, அலங்கரிப்பதற்கு அவசியமானவைகளை தரமாட்டாரா? சரீரம் முக்கியமா அல்லது அலங்காரம் முக்கியமா? ஆகாரம் முக்கியமா அல்லது ஜீவன் முக்கியமா? இன்று மனிதன் இவைகளெல்லாம் மறந்து போயிடுறான். தேவன் அருளிய ஜீவனுக்காக நாம் அவரை துதிக்க வேண்டும், ஆயுளுக்காக அவரை துதிக்க வேண்டும், அவர் அருளுகிற ஆரோக்கியத்திற்காக ஆண்டவரை துதிக்க வேண்டும், அவர் அருளுகிற நல்ல திடகாத்திரமான சரீரத்திற்காக அவரை துதிக்க வேண்டும். அந்த சரீரத்திற்கு தேவையான உணவு, உடை, உறைவிடம் இவெல்லாவற்றையும் தருகிற தேவன் நமக்கு இருக்கிறார் என்பதை நம்ப வேண்டும். ஒரு சின்ன குழந்தை வீட்டை பிறக்கும் போது நிர்வாணியா பிறக்கும் இல்லையா? அந்த குழந்தை பிறந்த உடனே வெளியேற பெற்ற அழகான ஆடைகளை கொண்டு குழந்தைய மூடுறோமா இல்லையா? அந்த பிள்ளை வளரும்போது பிள்ளைக்கு தேவையான எல்லாவற்றையும் அந்தந்த வயசுக்கேற்ற அழகழகான ஆடைகளை தைத்து அந்த பிள்ளைகளை அழகாய அலங்கரித்து முத்தமிட்டு கொஞ்சிரோமா இல்லையா? ஒண்ணுக்கும் ஆகாத நாமளே நம்ம பிள்ளைங்களை இவ்வளவா அலங்கரிச்சு அவங்க தேவை எல்லாத்தையும் சந்திக்கும் போது பரமபிதா அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய தேவைகளை சந்திக்க மாட்டாரா? நமக்குள் சந்தோஷப்படும்படியாகிய நமக்கு, அதாவது நம்மை அவர் அலங்கரிக்க மாட்டாரா? ஆவிக்குரிய பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் சரீர பிரகாரமாக கூட எல்லா விஷயத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவனை நம்புவோர் தரித்திரராக இருக்க மாட்டாங்க. தேவனிடத்திலே விசுவாசத்தோடு இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், செழிப்பாயிருப்பார்கள். எனவேதான் தேவன் சொல்லுகிறார், இதை புசிப்போம், இதை குடிப்போம், இதை தரித்துக் கொள்ளுவோம் என்று நீங்கள் ஆண்டவரை அறியாத ஜனங்களைப் போல கவலைப்படாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த உலகத்துக்கான காரியங்களை குறித்து நினைச்சு கவலைப்பட்டிருக்காதீங்க. தேவனை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஆலோசிக்கணும். அவருடைய ராஜ்யத்திலே நான் பெரியவனாயிருக்க வேண்டும், அவர் அருளுகிற மகிமையின் சரீரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர் அருளும் ரட்சிப்பின் ஆடையை நான் தரித்துக் கொள்ள வேண்டும், அவர் அருளுகிற ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர் அருளுகிற நித்திய ஜீவனின் ஆசீர்வாதங்களை நான் பெற வேண்டும், அவர் அருளிச் செய்கிற பரலோகத்தின் மன்னாவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? அந்த திருப்தி வேண்டும். அவருக்குள்ளே திருப்தி இருக்கிறது, அதை நாம் தேட வேண்டும். தேவனுக்குரியவைகளை நாம் தேட வேண்டும். அப்பொழுது பூமிக்குரியவைகள் எல்லாமே கொடுக்கப்படும். எதையுமே நாம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் தேவனை, அவருடைய ராஜ்யத்தை தேடினால், அவரை நாம் விசுவாசித்தால், உங்கள் சரீரத்திற்கு தேவையான வஸ்திரங்கள் மட்டுமல்ல, உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே தேவன் அருளிச் செய்வார். விசுவாசியுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் உங்கள் பாரத்தை சுமத்தி அனாவசியமான கவலைகளை விட்டுவிட்டு உங்கள் எல்லா தேவைகளையும் சந்திக்கிற ஆண்டவரோடு கூட ஐக்கியத்தோடு இருப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, உண்மைதான் ஐயா, எவ்வளவு இருந்தாலும் ஏதோ ஒரு குறை எங்களுக்குள் இருப்பதும், எவ்வளவு வஸ்திரங்கள் இருந்தாலும் ஆரோக்கியமின்றி, எவ்வளவுதான் ஆகாரம் இருந்தும் உண்ணுவதற்கு வாய்ப்பு இன்றி, எத்தனையோ வேளைகளில் நாங்கள் நஷ்டமாகிற போதும் கூட ஆகாரத்தை விட எங்கள் ஜீவன் முக்கியமானதென்றும் வஸ்திரங்களை விட எங்கள் சரீரம் முக்கியமானதென்றும் மறந்து விளவாய் எங்களை நேசித்து எங்களுக்கு நாயுளை அருளியிருக்கிற, தேகத்தை அருளியிருக்கிற நீர் எல்லா தேவைகளையும் சந்திக்க கூடியவர் என்று, ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற நீர் எங்களை போஷிக்க வல்லவர் என்று, காட்டு புஷ்பங்களை அலங்கரிக்கிற நீர் எங்களையும் அலங்கரிக்கிற வல்லவர் என்று ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்க கிருபை அருளுங்க.
முதலாவது உம்முடைய நீதியை, உம்முடைய ராஜ்யத்தை தேடுவதற்கும், உமக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்து உம்மால் ஆசீர்வதிக்கப்படுகிற கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் எங்கள் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பாரங்களை அவ்வப்பொழுது திரையில் காண்பிக்கப்படும் எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் தெரிவியுங்கள். உங்கள் பட்சமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். கட்டாயம் தேவன் பதில் தருவார் என்று அவரிடத்தில் விசுவாசத்தோடு இருங்கள். தினந்தோறும் உங்களுக்காக தரப்படுகிற இந்த தேவ செய்தியை கேட்டு ஆவிக்குரிய பிரகாரமாய் பலப்படுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரத்தில் இதே அனுதின தியானத்தில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை நம் அனைவரோடும் துணையாயிருப்பதாக.